கோவையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கோயமுத்தூர் மாவட்டம் வ.உ.சி மைதானத்தில் மாவட்ட அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட குடியரசு தின விழா சிறப்பாக நடைபெற்றது. காலை 8 மணி அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ஜி.எஸ். சமீரன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்பு தேசிய கொடி நிறத்திலான வண்ண பலூன்களை மாவட்ட ஆட்சியர் வானில் பறக்கவிட்டார். அதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய அரசுத்துறை அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களையும் காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கு பதக்கங்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கி சிறப்பித்தார். மொத்தம் 375 அரசு அலுவலர்கள் பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை பெற்றுக்கொண்டனர். இதனை அடுத்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்நிகழ்வில் கோயமுத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன், மாநகர காவல்துறை ஆணையாளர் பாலகிருஷ்ணன், மேற்கு மண்டல காவல்துறை ஐ.ஜி. சுதாகர், மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் அரசு அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியினை காண கோயமுத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தேசப்பற்றாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் வ.உ.சி மைதானம் வந்திருந்தனர். மேலும் குடியரசு தினத்தை முன்னிட்டு மாவட்டத்தில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகிகளின் திருவுருவ சிலைகளுக்கு அந்தந்த வட்டாட்சியர்கள் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர்.